25 அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்போது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். என்ன சொன்னாங்க? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் அநேக சமயங்களில் கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பாடாக இருக்குது, ரொம்ப உபத்திரவமாக இருக்குது, வாழ்க்கை வாழவே முடியல அப்படின்ற வார்த்தைலாம் வருது இல்லைங்களா? ஏன் வருதுன்னா, அவங்களே அவங்க வாழ்க்கையை நடத்திக்க பார்க்குறாங்க. பெரும்பாலான உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகளை தவிர்த்து மனுஷங்க மட்டும் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இல்லை நானே சொல்லியிருக்கிறேன் அப்படின்றீங்களா? நானே அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். என்னென்னு வாழ்க்கை வாழறதே கஷ்டம். நானே சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி வாழ்க்கை வாழறதே கஷ்டம். எப்படின்னா, ஒரு மீன் அது தண்ணியில் வாழும்படி உண்டாக்கப்பட்டது இல்லையா? அதேமாரி மரம், செடி, கொடிகள் இது எல்லாமே அந்த நிலத்தோடு ஒட்டி இணைஞ்சி அதிலிருந்து வர உயிர் ஓட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாழற ஒரு தன்மையில் மிருகங்களும் மரம், செடி, கொடிகளும் உண்டாக்கப்படுது இல்லையா? இந்த நிலத்திலோட இணைஞ்சி இருந்தால் தான் மரம் பச்சை பசேல்னு இருக்கும். அதே போல தான் மனுஷனும் கடவுளோட இணைஞ்சிருந்தால் தான் வாழ்க்கை பச்சை பசேல்னு இருக்கும். எப்படின்னா, மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கான்னா, நம்பும்படி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கைக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்ற ஒரு தன்மையோட தான் உண்டாக்கப்பட்டிருக்கான். எப்படி மீனோட தன்மைன்னா, அது தண்ணியில் தான் வாழும் இல்லையா? ஒரு மீன் நிலத்துலலாம் வாழுது. அதுக்காக என்னன்னு கேட்காதீங்க. பர்டிகுலராக ஒரு மீன் தண்ணியில் தான் இருக்கும். அதுலேருந்து வெளியே தான் செத்துரும். அதே போல் மரங்கள் என்ன பண்ணுறாங்க? அது நிலத்தோடு ஒட்டி இருந்தால் தான் மரம் வளரும். ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு குடுவையை எடுத்து செடிங்களை என்ன பண்ணுறாங்க? அதில் மண்ணை போட்டு தொங்க விட்டுறாங்க. நிலத்துலேருந்து எடுத்து அது தந்தத்தில் தொங்கின்னு என்ன பண்ணுது? பாறை பச்சை பசையில் இருக்குதுன்னு காட்டுறான். சரி, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? அது வளர முடியும். அதுக்கப்புறம் அது வளர அதுக்கு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நிலத்தை தேடும், இல்லைன்னா அது பட்டு போயிடும். அதே போல தான் மனுஷன் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வாழும்படி தான் மனுஷன் இருக்கிறான். நீ நம்பிக்கை இல்லாமல் நான் வாழ்வேன்னா அது ஒரு நம்பிக்கை. நான் யோசிப்பேன் என்னன்னா, வெளியே இருக்கிற நாய், பன்னி, பூனை, என்னென்ன மிருகங்களும், மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பாட்டுன்னு போகுது, அது பாட்டுன்னு இருக்குது.
ஆ அதுக்கு யாருன்னா சோறு போடலன்னா லொல்லு 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 லொல்லுன்னு திருநாயங்கள்லாம் கொலைக்குது. ஏன் கொலைக்குதுன்னு நான் ஒரு தடவை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அப்போது எனக்கு நான் உணர்த்தப்பட்டதை நான் சொல்கிறேன். சோறு இல்லைன்னா ஒன்று என்ன பண்ணும் அந்த சமயத்தில் திருநாயங்களுக்கு அது வந்து ஒரு எல்லை வச்சுருக்கேன் பாருங்க. அந்த எல்லையில் யாருன்னா வந்தால் குறைச்சி திருத்திடும். அதே போல் அந்த அந்த நாய்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வழக்கமாக சோறு வைப்பாங்கன்னா ஒரு தடவை யாருன்னா ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ஒருத்தர் நான் இந்த ஃபேஸ்புக்கிலலாம் பார்ப்பேன். பார்த்தா இந்த மாடுங்களுக்கு நாய்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இந்த வெயிலில் சுட்டரிக்கும் இந்த வெயிலில் மனுஷனுக்கு என்ன பண்ணுறான், விஜய் பந்தல் போட்டு அங்கங்கே வச்சுக்கிறான்ப்பா. ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி இப்படி பந்தல் போட்டு வச்சுக்கிறேன். இந்த நாய்ங்க கதையை கேட்டால், மிருகங்க கதையை கேட்டால் ஒன்றுமே இல்லை பாருங்கள். அது யாருன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெய்வம். உண்மையிலேயே சொல்கிறேன், நாய்க்கு மனுஷன் தெய்வம்னா அதான். இது இதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் என்ன பண்ணுது, எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுது. இந்த அதில் இல்லை பார்த்தீங்கன்னா அது வியாதியே இல்லாமல் ஒரு நாய் வாழும். எனக்கு இதெல்லாம் நாயை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி தான் இது ரொம்ப நாள் எதனா வண்டி எவனா ஏற்றிட்டு போவான் பார்த்தீங்களா, இப்போ விழுந்து கிடப்பான், அந்த நாய் ஓடிடும். அந்தமாரி கடவுளுடைய சிருஷ்டி. நாயுடைய அந்த தோள்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும். நம்ம ஏற்றுவோம், அது அப்படி சிலிப்பிட்டு போயினே இருக்கும். இவன் பார்த்தா உழுந்து கை கையெல்லாம் வைட்டி முழுங்கின்னு எலும்பு மூஞ்சி கையெல்லாம் இப்படி வச்சுன்னு இருக்கும். என்னன்னு கேட்டால் நாய் அந்த மாதிரி. இவன் ஈஸியாக என்ன பண்ணுறான், அழைச்சிட்டு போயிடலான்னு பார்க்குறான். இல்லை முடியாது, பைக்கிலலாம் அழைச்சிடும் ஓடுறாரு. நான் ஒரு கத்தம் இதெல்லாம் வியாதி இல்லாமல் வாழுது. அது எப்படி வாழுது? ஒரு சில மிருகங்கள் வியாதி வந்ததுன்னா வீட்டு பிராணிகள், அதுவும் பாருங்கள் வீட்டு பிராணி நான் சொல்கிறது பாருங்கள், பர்டிகுலராக வீட்டு பிராணி அதை கட்டி போட்டு வீட்டோட பொத்தி வளர்க்குற இது மட்டும் வெட்டினரி டாக்டர்கிட்ட எடுத்துன்னு போவாங்க. அதுக்கு மட்டும் எப்படி வியாதி வருது? திருநாயங்களும் வியாதி வராமல் இருக்குது. நான் கொஞ்சம் இதே வேலையை அவங்களுக்கு முறைச்சி பார்த்து நிற்பீங்களான்னா அப்படி இல்லை, கொஞ்சம் யோசிப்பேன். கொஞ்சம் யோசிப்பேன், இதெல்லாம் நல்லா இருக்குது. மனுஷன் மட்டும் ஏன் வியாதி வரான்? வியாதி வருது அவனுக்கு. ஏன் நோய் வருதுன்னா பைபிள் போட்டுருக்குதுங்க. நான் சங்கீதத்தில் இருக்குது, எடுக்க நேரம் இல்லை, வேற டைம் வேறு ஆகிடும், அதை வேறு தேடணும் வேறு. இது பறவைகள் மிருகங்கள் எல்லாமே திமிங்களும் இதெல்லாமே கடவுளை துதிக்குதான், கடவுளுக்கு நன்றி செலுத்துதான். நீங்கள் மழை பெஞ்சா தவளை கோட்டா குறன்னு சவுண்டு வருமே, ஏன் வருது தெரியுமா? கடவுளுக்கு நன்றி சொல்லுது, தெரியுங்களா? என்ன கேட்டால் நீங்கள் கட்டுக்காதெல்லாம் விடுவீங்கன்னு பைபிள் சொல்கிறத நான் சொல்கிறேன். என்னன்னா மிருகங்கள் பறவைகள் எல்லாமே கடவுளை காயில். ஏன் பறவைங்க வந்து கத்தணும், கிச்சு 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 கிச்சுன்னு கத்துறதை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? என்ன மிருகம் பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்களே என்ன? கிச்சு கிச்சுன்னு கத்துது, குருவிங்கெல்லாம் கத்துது. ஏன் காயில் கத்துது தெரியுமா? கடவுளை துதிக்குது. மனுஷன் காயிலே வந்த உடனே பல்பொடி எடுத்து பல்ல கலக்க போகிறான், கடவுளை துதிக்கிறதே கிடையாது. அப்புறமா பல்லு பிடுங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அதெல்லாம் கடவுளை நம்புது. இவன் கடவுளை நம்பல, அதான் பிரச்சனை. அதை தான் சொல்ல வரேன். இவன் மனுஷங்க பாருங்க, ஒரு நம்பிக்கையில் இருப்பான், நார்த்திகனா இருப்பான். கடவுள் இல்லைங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. கடவுள் இல்லை என்கிறவன் படுமுட்டாள். இன்னொன்று, அவன் ஒரு நம்பிக்கை வச்சு வாழறான் பாருங்க, அதனால தான் அவன் வாழ்க்கை பட்டு போகுது. கடவுள்கிட்ட வராமல் இருந்தா வாழ்க்கை சின்ன பின்னமாவது சீர்கொழுது. இதை மைக்கில் கரெக்டாக சொல்லணும், வெளியே சொல்லணும். சின்ன பின்னமாவது சீர்கொழுது, ரொம்ப நாசமாகுது. ஏன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா, எப்படி ஒரு மீனை தண்ணியிலேருந்து எடுத்து போட்டால் துடிக்குதோ, எப்படி ஒரு மரத்தை அந்த வேரோட எடுத்து மண்ணிலேருந்து எடுத்து வெளியே போட்டால் பட்டு போதோ, அதே போல் மனுஷன் கடவுள் மேலே நம்பிக்கையை வைக்காம வாழ்ந்தானா உலர்ந்து போயிடும்.
ஏன்னா மனுஷனுடைய தன்மையே நம்பிக்கையின் அடிப்படையில் வாழற மாதிரி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளை நம்புற மாதிரி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் கடவுள் சிருஷ்டித்து சொன்னார், தம்பி என்னை விட்டு அந்த கனியை நறுக்குன்னு கட்சினா செத்துடுவேன், செத்து போயிடுவேன், நான் சாகவே சாவேன். வேணுன்ட்டு போய் கனியை எடுத்து சாப்பிட்டான். அந்த கனி எதை காட்டுது? கனியில் ஒன்றுமே கிடையாது. கனி சாப்பிட்டான், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு பாரு. என் ஒய்ஃப் கூட நேற்று மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து கச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து என் வாயில் வச்சிட்டா நான் கஷ்டம். பார்த்தியா, பழம் கொடுக்கக்கூடாதுன்னா குச்சி சாப்பிட்ட பற்றியா அப்படின்னு என்ன விதமாக கிண்டல் பண்ணுறான். நான் அப்போவே சொன்னேன், பெண்கள் பழம் கொத்தா வாங்கி சாப்பிடாதீங்க. பெண்கள் பழம் கொத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்? ஆதாம் என்ன பண்ணான்? ஏவாள் கொத்த பழத்தை தான் சாப்பிட்டு பாவத்தில் விழுந்தான். அதனால பெண்கள் பழம் கொத்தா சாப்பிடக்கூடாது. பாருங்க, அந்த பழம் எதை காட்டுதுன்னா அது ஒரு அடையாளம். இப்போ நம்ம காணிக்கை எடுக்கிறோம், இந்த நீங்கள் இந்த சர்ச்சில் உட்காருறது, கடவுளை துதிக்கிறது, இதெல்லாம் கனி, இதெல்லாம் அடையாளம். எதுன்னு அடையாளம்? உங்கள் உள்ளே இருக்கிற மரியாதையை என்ன பண்ணுறீங்க? எடுத்துகிட்டு காட்டுறீங்க. இப்போ யாருன்னா வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு போடுவோன்னு உட்காந்து அந்த தட்டு எடுத்து தலையில அது என்ன சொல்லுவீங்க? என்ன போய் தலையில தட்டு எடுத்து தலையில் அடிக்கிறாங்கப்பா, மரியாதையில் தெரியலப்பா அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னத்தை காட்டுது? தட்டு எடுத்து தலையில் அடிச்ச பேர் தான் என்ன பண்ணுறது? மரியாதை இல்லைன்னு தெரிய வருது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏசு இந்த பூமியில் வரும்போது வாய் நிறைய அவரை புகழ்ந்து பேசினாங்க. நீங்கள் அந்த மாதிரி, நீங்கள் இந்த மாதிரின்னு. ஏசு சொல்கிறாரு, இவங்க உதடுகள் என்ன பண்ணுது? புகழுது, சமீபமாக இருக்குது. ஆனால் இவங்க இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குது. ஒருத்தவங்க பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் கூட நினச்சிருப்பீங்கள, சொந்தக்காரங்க பேச்சு தான் நல்லா பெத்த பேச்சாகுது. ஆனால் எதனா காரியம்னு வரும்போது தொழுவாகுது. எதனா வீட்டில் விசேஷங்கன்னும் போது முக்கியமானவங்களுக்கு ஸ்வீட்டோடு எத்தனை பேர் நோட்டீஸ் வைப்பாங்க. நம்மளை வாய் நிறைய பேசி ஸ்வீட்டாக பேசுவாங்க, ஆனால் ஸ்வீட் இருக்காது. அந்தமாரி ஜனங்க இது. ரொம்ப இருதயம் என்ன ஆயிடுச்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ தொழுவாக இருக்குதுன்ற. தூரம்னா சீட் சாட்டாக முடிஞ்சிடுது. அப்படி இந்த வாசல்லேருந்து அந்த வாசலுக்கு போகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறாங்க போகிற தூரத்துக்கு. தொலைக்கால் வருமா அந்த தூக்கு? அப்போ பார்த்தீங்களா, அந்த தூக்கு மட்டும் தொலைக்கால் வருது. அப்போது தூரமாக இருக்குது. ஏன் சொல்கிறாரு? இவங்க என்ன பண்ணுறாங்க? நல்லா நயவசனிப்பாக பேசுகிறாங்க. இவங்க வாய் தான் என் பக்கத்தில் இருக்குது, ஆனால் இருதயம் தொழுவாகுதுன்றார். அப்போ மனுஷன் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு தன்மையோட உண்டாக்கப்பட்டிருக்கிறான். நாய் கடைசியில் சொறி பூச்சி சாகுது, அதை விடுங்க. ஆனால் வாழ வரைக்கும் நல்லா தானே வாழுது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா அது சாபம், அது பாவம். என்ன பாவம்? கடவுளை வேணான்னு சொல்கிறது தான் பெரிய பாவம். இந்த விபச்சாரம், கெஞ்சா அடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பொம்பளைங்களுக்கு தண்ணி அடிக்கிறது, ஆம்பளைங்களுக்கு தண்ணி கட்டிங் அடிக்கிறது, இதெல்லாம் பெரிய பாவம்னு பைபிளில் சொல்ல. எதத்தம்மா பெரிய பாவம்? ஆதாம் ஏவாள்னா பெரிய பாவம் செஞ்சாங்கன்னு போட்டுக்குது. என்ன பாவம் செஞ்சான்? அவன் இருக்கும்போது குவார்டர் இல்லையே, ஒயின் ஷாப் இல்லையே, கெஞ்சா செடி இருக்குமானா எனக்கு தெரில. இதெல்லாம் இல்லையே, விபச்சாரம் இல்லையே. ஆதாம் சிருஷ்டிக்கும் போது ஒரே ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை வச்சு எப்படி விபச்சாரம் பண்ண முடியும்? ஒரே பெண்ணு தான், ஒருத்திக்கு இருந்தான். அதை கூட விபச்சாரம் பண்ணலையே. என்ன பாவம் பெருசா செஞ்சான்? கடவுளை வேணான்னு சொன்னான். அந்த கனியை சாப்பிட்டது, அந்த பழத்தை சாப்பிட்டது, அதான் பெரிய பாவம். அப்போ அந்த பாவம் எவ்வளோ பெருசா இருந்திருக்கும்? வேணா உட்காரணா. அந்த பாவம் எவ்வளோ பெருசு கடவுளுடைய பார்வையில்? கடவுளை வேணான்னு தள்ளுறது தான் பெரிய பாவம்.
அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க, எது பெரிய பாவம் எது சின்ன பாவம் அப்படின்னு. நீங்க உட்காருங்க சிஸ்டர். எது பெரிய பாவம் எது சின்ன பாவம்ன்றத என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும் பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தான் என்ன பண்ணோம். நீங்க கேமரால வந்துட்டீங்க. ஓகே. அப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரீட் பீச்சிங் போனோம் பாருங்க. இந்த மாதிரி தெரு பிரசங்கம் பண்ணுவாங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமைனா மோளை வச்சுன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி நானும் போயிட்டேன். விபச்சாரம் பெரிய பாவம் இல்லைன்னா பாருங்க, என் ஃப்ரெண்டுக்கு முடிச்சுட்டு வந்து சொல்கிறான், விபச்சாரம் பெரிய பாவம் இல்லை. இந்த மாதிரிலாம் சொன்னால் ஜனங்களுக்கு என்ன தெரியும்? விபச்சாரம் பாவம் இல்லைன்ட்ட இனிமேல் சொல்லாமா? விபச்சாரம் பெரிய பாவம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ விபச்சாரத்தை விட பெரிய பாவம் கடவுள் எதை பார்க்குறாருன்னா, அவரை ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது, ஜீவனுள்ள தேவனை, மெய்யான தேவனை, உண்மையான கடவுளை தங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாம நிராகரிக்கிறது, பானான்னு சொல்றதுதான் கடவுளுடைய பார்வையில பெரிய பாவம். ஆமே. சரி, அதுக்கு உதாரணம் கொடுத்தாதான் உங்களுக்கு விளங்கும். இப்போ உங்க பிள்ளை உங்களை வானான்னு சொல்றது பெரிய பாவம், பெரிய தப்பா? பெரிய தப்பா? இல்ல அவன் வந்து வேற ஒரு வீட்டில் போய் தங்கி சிகரெட்டு பீடி பூச்சின்னு இருந்தானா அது பெரிய தப்பா? எதை பெரிய தப்புன்னு சொல்லுவீங்க? உங்க குடும்பத்தை விட்டு அவன் வெளியே எங்கேயோ போயிட்டு பீடி சிகரெட் பிடிக்கிறது பெரிய தப்பா? தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் பண்றது பெரிய தப்பா? உங்க கூடவே இருந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கம் பண்றானா அது பெரிய தப்பா? இல்லை உங்களை வானான்னு சொல்லிட்டு வீட்டு விலகி போறானா அது பெரிய தப்புன்னு சொல்லுவீங்களா? எது பெரிய தப்புன்னு சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. என்ன சரியா பேசலையா, இல்லை உதாரணம் சரியா கொடுக்கலையா? திருன்னு மூழ்கிறத பார்த்தா மறுபடியும் வேற எதனா உதாரணம் கொடுக்கணும் போல இருக்குது. நீங்க எதை பெரிய தப்புன்னு சொல்லுவீங்க? வேணான்னு சொல்றது தான் பெரிய தப்பு. உங்களை புள்ள வேணான்னு விட்டு போனானா அவன் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போவான். உங்க கூட இருந்தானா அவன் கெட்டு போகாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லி சொல்லி கொஞ்சம் நல்லா ஆக்குவீங்க. கடவுளுடைய பார்வையில விபச்சாரமோ கொலையோ பொய் சொல்றதோ இது பெருசா தெரியல, அவரை வேணான்னு சொல்றதா பெருசா தெரியுது. அப்போ வேணான்னு சொல்றது அவரை நம்பாதது, கடவுளை நம்பாதது தான் பெரிய தப்பு. மனுஷன் பண்ற பெரிய தப்பு அதான். அப்போ கடவுள் இடத்துல வரணும், கடவுளை நம்பணும், அவரை நம்பணும், அவரை நம்பிதான் வாழ்க்கை வாழணும். இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் அவர்களுக்கு விரோதமா எகிப்தியருக்கு விரோதமா நின்று இஸ்ரவேலுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணாராம். அப்போ இந்த ஜனங்க யாரை நம்பி வந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்க ஒரு மோசேன்றவனை கர்த்தர் அனுப்புனாரு. அந்த மோசேயை நம்பி சொல்றாங்க 35 லட்சமோ 40 லட்சம் ஜனங்க ஒரு ஆளை நம்பி வந்துட்டாங்க. அந்த ஒரு ஆள் என்ன சொன்னான்னா, உங்க ஆபிரகாமின் தேவன் இருக்காரு, நம்முடைய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த தேவன் தான் என்னை அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த தேவன் சொன்னதை நம்பி இந்த ஜனங்க வந்தாங்க. இவங்க நம்புனாங்க, கர்த்தரை நம்புனாங்க. நம்பி வந்த ஜனங்க நடுவுல மாட்டிக்கினாங்க. எங்க மாட்டிக்கினாங்க? சமுத்திரத்தின் நடுவுல மாட்டிக்கினாங்க. பார்வோன் சேனை கிட்ட, ஒரு ராஜா கிட்ட மாட்டிக்கினாங்க. அந்த மத்தியில கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்று காப்பாத்தினார். ஆமென். நிறைய உதாரணங்கள் இருக்கிறேன், எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 12 மணிக்குள்ள முடிக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கம். பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெருசா எதுவுமே நீங்க வந்து பண்ண தேவையில்லை. சிம்பிளா ஆண்டவரை நம்பினா போதும். ஆமென். ஆண்டவரை நம்பினா போதும். ஆண்டவரை நம்பினா போதும். ஒருத்தர் பாருங்க, ஒருத்தர் தெரிஞ்சவர்
அவர் ஏற்கனவே அந்த மாரி ஒரு மதுரையில் ஒரு ஜிஹெச் அந்த ஜிஹெச்சில் வந்து அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தர் தெரிஞ்சவங்களை என்ன பண்ணியிருக்காரு, கூட்டு போயிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், அந்தமாரி தேவையெல்லாம் இருக்குது, இந்தமாரிலாம் இருக்குது, அவர் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இட்டுன்னு போயிருக்காரு. ஒரு பாஸ்ட் கர்த்தரை நம்புறதை எப்படி நம்புறதுன்னு சொல்ல வரேன். நம்புனா எவ்வளோ பின்பலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லலாம். சிம்பிளாக அவரை நம்பிட்டா போதும், முடிஞ்சது கதை. பாருங்க, அவர் இட்டுன்னு போயிருக்கிறாரு. பார்த்தா இவர் போய் இப்போ ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா முடியல. என்னது, ஒரு டாக்டர்கிட்ட பேசணுன்னா முடியல, இவரை பற்றி சொல்லணுன்னா முடியல. அவங்க நிறைய பேரை பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப வேலையாக இருக்கிறாங்க. இவரை பர்டிகுலராக இவரை மட்டும் பார்க்கணுன்னா, ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணுன்னா முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீன், இந்த டாக்டருங்களுக்கெல்லாம் தலைவர் டீன், அந்த டீனை என்ன பண்ணியிருக்கிறார், ஒருத்தர் மூலிமா அவர்கிட்ட பேசியிருக்கிறார். பேசின உடனே அந்த டீன் என்ன பண்ணியிருக்கிறாரு, டீனுக்கு ரைட் ஹேண்ட் இருப்பாங்கல்ல, அந்த அவங்ககிட்ட சொல்லி இவருக்கு என்ன ஏதோ பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு, உடனே உங்களுக்கு தெரியுமா, ஜிஹெச்ல ஸ்பெஷல் வார்டெல்லாம் இருக்குது, விஐபி வார்டெல்லாம் இருக்குது, காசு கட்டி இது பண்ணுற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் காசு கட்டி இருக்கிற இதுவும் இருக்குது. பார்த்தா டக்குன்னு அந்த நார்மல் வார்டிலேருந்து தூக்கி ஸ்பெஷல் வார்டில் தூக்கி போய் போட்டு விஐபிங்க பார்க்குற இடத்துல போய் வச்சு அவரை பார்த்துக்கிறான். அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த பேரை சொல்ல அவரை தெரியாது, ரொம்ப வேலை அதிகமாக இருந்துருக்குது இவருக்கு. போய் முயற்சி பண்ணி டாக்டர் ஒரு நர்ஸுக்கிட்ட குளுக்கோஸ் ஏற்றுங்கன்னா ஈர வேற, அவருக்கு மாற்றுறதுக்கு பெட்டை மாற்றணும், அந்த இதை மாற்றணும்னா இருப்பா என்னப்பா இருப்பா நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருப்பாங்க. எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். எத்தனை பேர்கிட்ட முகத்தெல்லாம் ஊன்னு காட்டின்னு இருக்கோங்க, அதெல்லாம் வாங்கியிருக்கணும். ஆனால் ஒரு டீனை தெரிஞ்சா சல்லுன்னு தூக்கின்னு போகிறாங்க ஸ்பெஷல் வார்டுக்கு. ஒரு ஆளை தெரிஞ்சா போதும். அதே போல தான் நீங்கள் கர்த்தரை நம்புனா போதும், அவர்கிட்டேருந்து வர வல்லமை, அவர்கிட்டேருந்து வர ஒத்தாசை, அவர்கிட்டேருந்து வர நன்மைகள், அவர்கிட்டேருந்து வர தயவு, அவர்கிட்டேருந்து வர ஞானம், அவர்கிட்டேருந்து வர உதவி ஏராளம் தாராளம். ஒன்றுமே இல்லை, நம்புனா போதும். ஆமே, நம்பிக்கை வைங்க. பாருங்க, இந்த நாயெல்லாம் சொன்ன பற்றியா, நாய் தான் அடிக்கடி, அதான் நம்ம கண்ணில் அடிக்கடி மாட்டோம். நாய் பூனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாதியே இல்லாமல் சுற்றுது. நம்ம துன்றதை தான் துண்ணுது, நம்ம நோயாகிறோம், அது நோயாகிறது. என்னத்தான் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய் உங்களுக்கு தெரியாது, அது அறியாமையே கடவுளை நம்புது. மனுஷன் அவனை அறிஞ்சே கடவுளை நம்ப மாட்டான். அதான் பிரச்சனை. நம்ம எல்லாமே ஒரு அடிப்படையாக ஒன்றை நம்புகிறோம். ஒன்று கடவுளை நம்பல, ஒன்று கடவுளை நம்புது. இதுதான் வித்தியாசம். இந்த கல்யாண ஜோதிடத்தை சொல்கிறாங்க, நம்பிக்கை தானே அதானே எல்லாம் அப்படின்ற மாதிரி. அதான் எல்லாம் மனுஷனுக்கு, அதான் எல்லாம். நம்பிக்கை கடவுள் மேலே வைக்கணும். நீங்கள் கடவுளை நம்புறீங்க அப்படின்றது எதை தெரியும்னா, அவருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கும். உள்ளத்தில் இருக்கிற வார்த்தை வாயில் இருக்கும். எந்த விக்கெட்டான சூழ்நிலை உங்கள் வாயிலேருந்து வர பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் கிடையாது, உன்னை கைவிடுறதும் கிடையாது, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வரும். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இதோ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவன், பெரிய காரியங்களை செய்வன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு.
வியாதி நேரத்தில் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இல்லாம வறுமை நேரத்தில் என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார்னு கர்த்தாவே உடைய வார்த்தை சொல்லியிருக்குது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறான், நான் தாட்சி அடையேன்னு வேதத்துல போட்டு இருக்கிற இந்த வார்த்தை எல்லாம் இக்கட்டான சூழ்நிலை வந்து பேசினர். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நீ கர்த்தரை நம்புற ஆளு. ஆமென். இப்ப புதுசா வரீங்க அப்படின்னா, இப்பதான் நுழையிறீங்கன்னா, இப்ப கேட்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இப்ப கேட்டு நம்பி உக்காந்துக்கிற பத்தியா, இந்த நம்பிக்கையே இந்த உக்காந்துக்கிற அடையாளமே நீ என்னை முழுசா நம்புற அப்படின்றதுக்கான ஒரு ஊர்ஜிதம், உறுதி, அடையாளம். நீ வந்து என்னை நம்புறன்றது எது தெரியுது? இந்த உக்காந்துக்கிற பேர் அது தெரியுது. நான் அவரை நம்புறேன்னு எப்படி காமிக்கிறேன்? நான் வந்து நடத்துறேன், அதுல தெரியுது. யாரும் வராம இருக்கிறாங்களே அது என்ன காட்டுது? அப்பப்ப நம்புறது தெரியுது. வராமே இருக்கிறாங்களா அவங்க என்ன தெரியுது? நம்பாமே இருக்கிறாங்கன்னு தெரியுது. அப்ப அந்த நம்பாமே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில போய் கொஞ்சம் ஆராய்ச்சி, இப்ப நாயை பார்த்த மாதிரி அவங்கள போய் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அப்பா இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், இந்த போராட்டம் அந்த போராட்டம், வாழ்க்கை வாழவே பிடிக்கல, தூக்கு மாட்டின்னு சாவலான்னு இருக்கிறேன், ஐயோ கிருஷ்ணால் ஊற்றி எரிச்சிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வாயில வார்த்தை வருது. இதெல்லாம் என்ன காட்டுது? கடவுளை நம்பலுன்னு காட்டுது. அப்போ கடவுளை நம்புறவங்களுடைய வாயில என்ன வார்த்தை வருது? என் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இதுதான் கடவுளை நம்புறவங்களுடைய வாயில வரும். என் கடவுளை எந்த சூழ்நிலையும் நான் கைவிடவே மாட்டார். அவர் அன்பின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் கிருபையின் தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் மிகுந்த சாந்த குணமுள்ள தேவன், மிகுந்த தயவுள்ள தேவன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். நான் ஒரு ஃப்ரெண்டு பாருங்க, என் ஃப்ரெண்டு, அவர் 2 கிட்னியும் போயிடுச்சு, 2 கிட்னியும் கிடையாது, ஃபெயிலியர். டாக்டருங்க அவர் ரிசல்ட் நேற்று தான் சொன்னார். டாக்டருங்க அவர் ரிசல்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஃபோனில் ஆராய்ச்சி பண்ணுறானா, ஃபோனில் ஆராய்ச்சி பண்ணுறானா, இது பண்ணுறானா அது பண்ணுறானா, இதெல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு இன்னொரு டாக்டரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஆலோசனைலாம் கேட்குறாங்க. இன்னும் ஒன்றுமே புரியல. அவர் ரிசல்ட்டை பார்த்துட்டு எப்படி வேலைக்கு பசிக்குது, எப்படி இருக்குதுங்க, நல்லா உங்களால் எப்படி நல்லா நடக்க முடியுதா, இது பண்ண முடியுது, எல்லாம் நல்லா தான் பண்ணுறேன் டாக்டர், இதெல்லாம் அந்தமாதிரி அறிகுறியெல்லாம் இருக்காது, உங்களுக்கு எப்படி இருக்குது? அவர் பார்த்து சிரிச்சாராம். ஏன் இப்படி இருக்குதுன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நம்ம சுகப்படுத்துகிற தேவன் என் கூட இருக்கிறார். நம்ம எனக்கும் கிட்னியில் கல் இருந்தது, நானும் கேள்விப்படுறேன். ஒருத்தவங்களுக்கு பல வியாதியெல்லாம் இருக்குது, சொன்னால் அசிங்கமாக இருக்கும். மனம் இந்த கீழாயிடுன்னு வியாதி ஒன்று, இதெல்லாம் வந்து போச்சு. எப்படி போச்சு? நான் கடவுளை நம்புகிறேன். எனக்கு நான் என்னுடைய விசுவாசத்தின் அளவின்படி நான் கடவுளை நம்புகிறேன். அதுக்கு ஏற்ற சுகமும் ஆரோக்கியமும் என் உடம்புல இருக்குது. இப்போ நரைச்ச முடியெல்லாம் இருக்குது. இப்போ நான் டை அடிச்சுன்னு வந்துக்கிறேன், கொஞ்சம் அது பல்ல இழிச்சிக்கும் கொஞ்ச நாள் டை அடிக்கலைன்னா. அதனால அந்த நரைச்ச முடி இப்போ என் ஒய்ஃப் தான் எனக்கு டை அடிப்பாங்க. நான் அடிக்கும் போதே சொல்லுவேன், கருப்பாகும் பாரு, நீ அடிக்கிறதுனால இல்லை, அது தன்னாலேயே கருப்பாகும் பாரு, இயேசுவின் நாமத்தில் இந்த தாடி
நான் ஒரு 28 25 வயசு இளமைக்கு நான் தேடுறேன். 42 43 ஆகுது. அந்த இளமைக்குள்ள வரணும்னு நான் பார்க்குறேன். இளமை திரும்புது வயது புதிதாச்சே அப்படின்ற பாட்டெல்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பாடணும். இப்போ நம்மளுக்கு வரணும்னா இந்த முடி ஒருத்தர் பீகார்லேயோ குஜராத்லேயோ ஒருத்தர் நரைச்ச முடிய கருப்பாக்கிட்டு இருக்கிறாரு ஜெபம் பண்ணிய. ஏன் நம்மளால முடியாதா? இந்த முதிர் வயது, இந்த வியாதி, மரணம் இதெல்லாம் சாபத்தினுடைய உச்சகட்டம். அதெல்லாம் என்ன பண்ணணும்? நிராகரிக்கணும். பாருங்க, இதெல்லாம் நம்புறேன் நான். இயேசுவின் நாமத்தினால முடி வேற கொட்டுது. அந்த முடியும் கொட்டக்கூடாது. நான் சாவே மாட்டேன்னு பிரசங்கம் பண்றேன். இப்போ வீடியோலாம் எடுக்கிறேன். கொஞ்சம் அழகாக வேற தெரியணும். நல்லா வழுக்க மாட்டியா அது இழிச்சிக்கணும் ஒரு மாதிரி நின்றுன்னு. விசுவாசம் எப்படி இருக்குது பாருந்தாரு. பேசுறது தான் பெத்த பேச்சா இருக்குது. ஆளை பார்த்தா டொயின்னு இருக்குது தலை அப்படின்னு இருக்கக்கூடாது. முகம் சுருங்கக்கூடாது. என்னது? ஸ்கின்ல சுருக்கம் விழக்கூடாது. தாடி மயிரெலாம் நிறைக்கக்கூடாது. முடி நிறைக்கக்கூடாது. நரைச்சதுன்னா 1-2 நரைச்சுன்னு வருது. அதுவும் கருப்பாக என்ன இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா இப்படி நம்பணும். ஆமே போய் பியூட்டி பார்லரில் போயிட்டு சும்மா மூஞ்ச போட்டு தேய்ச்சின்னு இருக்கக்கூடாது. நேச்சுரல் லாக்மி நேச்சுரல் மாதிரி நம்ம நேச்சுரலாக இருக்கணும். ஏன்னா நத்திய போட்டு மூஞ்சில தேய்ச்சி பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நேச்சுரலா இருக்கணும். இதெல்லாம் நம்பணும் பாருங்க. எதுல இருந்தோ வந்து எங்கேயோ போயிட்டு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்றாருன்னு வந்து இப்ப பார்த்தா நம்ம ஒரு யுத்த காலத்துல இருக்கிறோம். என்ன பண்ணோம்? இதெல்லாம் நம்பணும். இது நீங்க சாதாரணமா கேலி கிண்டல் மாதிரி தெரியுதுல்ல. முதிர் வயதாக இருக்குது, முடி நரைக்கிறது. ஒருத்தர் சொல்றார், இந்த முதிர் வயதாக இருக்க மாதிரி சாவ மாட்டேன்னு சொல்லி என்னவோ முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறான், ஏதோ வேடிக்கையாக பேசுகிறான், விளையாட்டாக பேசுகிறான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாமல் இருக்குது. அது சாவாமல் இருக்கிறது, முதிர் வயது ஆகாமல் இளமையாக இருக்கிறது, அப்படிலாம் நான் நம்புகிறேன், நம்பி பேசுகிறேன்னா இதை நீ நம்பாமல் இருக்கிற அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. என்ன சீரியஸ்னஸ் சொல்லட்டா? நம்ம ஜனங்களுக்கு எப்போ சாவணுது? வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இல்லையா ஐயா? அந்த கஷ்டத்தை போகிறதுக்கு கூட கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம கஷ்டத்தை போகிறதுக்கு கர்த்தர் கூட இருக்கிறாரு. பாருங்க, இந்த முதிர் வயது, இந்த மரணம், இது ரெண்டுமே டேஞ்சரானது. ஏன் டேஞ்சரானதுன்னா, ஒருத்தன் அதை பத்தி கிண்டல் பண்றான், கேலி பண்றான், அதை நம்பாம இருக்கிறான்னா அது சீரியஸ்னஸ் தெரியாம இருக்கிறான். ஏன்னா அவர் சொல்றாரு, என் அப்பா அம்மா முதிர் வயசுல, எங்க அம்மாவுக்கு 78 வயசு, எங்க அப்பாவுக்கு 88 வயசு, நான் பாக்குறேன். நீ என்ன பண்ணுவ? முதிர் இல்லத்துல போய் விட்டுருவ. முதிர் இல்லத்துல போய் விட்டுருவேன். அவன் பாரமாக்குறான்னு போய் விட்டுருவேன். அதே நிலைமை தான் உனக்கும் வரப்போகுது. அதை நீ நம்புனா நல்லா இருப்பல, உங்க அப்பா அம்மாவே காப்பாத்துவல. நீ அதை நம்பாதனால தான் கிண்டல் பண்ற அப்படின்ற. அது சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியல. முதிர் வயது ஒரு சாபம். இப்ப நான் திரும்புறேன், இளமை திரும்புதுன்னா திரும்பணும். இயேசுவின் நாமத்தினால திரும்பணும். நான் சும்மா கிண்டலா பேசல, திரும்பணும். முதிர் வயது அந்த பக்கமே போகக்கூடாது. ஏன்னா ஒரு நிலைமை, ஒரு காலகட்டம் வரும், எதையும் எடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, யாருக்கிட்டையும் வாங்கி சாப்பிடாத முடியாது. நம்ம எதனா சொன்னா அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. புள்ள குட்டிங்களுக்கு இவன் எங்க நம்ம கடைசியில பார்க்க போறான்?
அப்படின்ற நிலைமை வரும். அந்த முதிர் வயது நீ என்ன பண்ற, நம்பாம மறுக்கிறேன்னா நீ அதை நோக்கி போற. அப்போ போவாததுக்கு நான் பேசுற சத்தியத்தை நம்பு. நம்பு. இல்லையே, இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்தது இல்லையே. 78 வயசு 80 வயசு ஆளு, 25 வயசு 30 வயசு மாரி இல்லையே. நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், ஏம்பா கானான் தேசத்துக்கு ஒரு சந்ததி போல, இன்னொரு சந்ததி போச்சு. அந்த சந்ததியே போல இந்த சந்ததி எப்படி போவோம்னு சொல்லி இருந்ததுன்னா அந்த சந்ததி போயிருக்குமா? நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, ஒருவேளை சொன்ன பாருங்க, இந்த வார்த்தை வந்தது, ஒருவேளை கர்த்தர் இந்த கடைசி நாள்ல சாகாத ஒரு சந்ததிய எழுப்புறதுக்கு அது முதல் சந்ததியை நம்ப இருக்க கூடாதா? நம்மள தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாரா? ஏன் இதை நம்பலாமே இந்த கடைசிக்கு நாளத்துல? முதிர் வயது என்ன பண்ணு, நம்பாத, அதுகிட்ட போவாத, அது ஒரு சாபம். இளமையா என்றும் இளமையா இரு, நம்பு. ஏன்னா இயேசு கிறிஸ்து 33 வயசுல நல்ல இளம வயசுல செத்தார். எதுக்காக? நீ இளமையா இருக்கணும்ன்றதுக்காக. முதிர் வயது அந்த பாவம், சாபம், சாபத்தின் விளைவு வியாதி, அந்த வியாதியின் விளைவு மரணம், அந்த வயசாகிறது எல்லாமே அந்த சாபத்தின் அடியில வருது. அப்போ இயேசு கிறிஸ்து மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார்னு வேதம் சொல்லுதுன்னா, அந்த சாபத்துல ஒரு பார்த்து தான் முதிர் வயது, முதுமை, வியாதி எல்லாமே. அதையும் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில். ஏன் ஒரு 60 வயசு செத்துருக்கலாம்ல அவர் பிளான் பண்ணி, ஏன் சாவல தெரியுங்களா? மொத்தம் 3 பேரை தான் உயிரோட எழுப்பிருந்த பைபிள்ல போட்டுருக்கு. அதுவும் எல்லாம் இலசுங்களும் வாலிப பிள்ளைங்களை தான் எழுப்பியிருக்கிறாரு, வாலிபர்களை தான் எழுப்பியிருக்கிறாரு, சின்ன குழந்தைய எழுப்பியிருக்கிறாரு, 12 வயசு பொண்ணு, லாசரு அவன் வாலிப, இன்னொன்று ஒரு விதவையினுடைய பையன். இந்த 3 பேரை தான் உயிரோடு எழுப்பினார். இவங்க எல்லாரையும் உயிரோடு எழுப்பிற ஆளை பார்த்தீங்கன்னா ஏதோ நாளை இன்னைக்கு சாவ போத சாவராம நிலைமையில இருந்து செத்துத, அதை எழுப்பல. இயேசு வயசு பிள்ளைகளை போய் எழுப்புகிறார். ஏன்? எனக்கு கேள்வி வருது, ஏன் இதை மட்டும் குறிப்பா ஏன் போட்டுக்கிறானா? இளமையை கர்த்தர் விரும்புகிறார். ஆமே, இளமையை கர்த்தர் விரும்புகிறார். டிஜிஎஸ் தினகரன் வந்து தேவனை வந்து நேரடியாக போய் பார்த்துருக்கிறார், தரிசிச்சிருக்கிறார். பிதா 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 பிதான்னு நம்ம ஜபத்தில் எல்லாமே சொல்றோமே, பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவன் பைபிள்ல போட்டுக்கிறது. இயேசுவும் ஜபிச்சார. அந்த பிதாவாகிய தேவன் 30 வயசு மேல தான் இருந்தார். ஹலோ, நம்ம நினைச்சிருப்போம் தாடியெல்லாம் வச்சுக்கின்னு, வெள்ளை தாடி வச்சுக்கின்னு இயேசு கிறிஸ்து அப்படியே வருவார் போல எனக்கு அப்படின்னு நினைச்சுன்னு நானே அப்படிதான் நினைச்சுன்னு இருந்தேன். பார்த்தா உங்க கடவுளை நீ நேரடியா பார்க்கும் போதே அதிர்ச்சி ஆயிடுவேன், இது கடவுளா அப்படின்னு ஆயிடுவேன். ஏன்னா இளமையா இருந்துக்கிறான். ஆமே, நம்ப முடியல. அதான் சுவிசேஷம், அதான் நற்செய்தி. நற்செய்தி நான் சும்மா உட்கார மாட்டேடா நீ, அப்புறம் வெளியே உட்கார. கவனிங்க, எங்க வந்து எங்க போயிட்டேன் பத்தியா? எனக்கு அறிக்கை பண்ண இருக்கிறேன், எனக்கு நானே பிரசங்கம் பண்ண இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வரணும் வந்தேன், நான் எங்கேயோ போயிட்டேன். ஓகே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம். தாவீது கதை 47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம், சொல்லுங்க சத்தமா
சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆபிரகாம், சமந்தா, வேதா, அண்ணன், சிஸ்டர், 2 சிஸ்டர், சத்தமா சொல்லுங்க. யுத்தம் கர்த்தருடையது. மொத்தம் 6 பேர் இருக்கிறீங்க. சொல்லுங்க. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. சத்தமா சொல்லுங்க. சத்தம் மைக் கொடுத்த கையில எதுக்கு சொல்றேன்னா அதுல காரணம் இருக்குது. யுத்தம் கர்த்தருடையது. சண்டை ஆண்டவருதுப்பா. நம்ம பிராங்கா சொல்லணும்னா, நம்ம யதார்த்தமா சொல்லணும்னா, எப்பா சண்டை அவருதுப்பா, எந்த கிடையாது. எஃப்ஐஆர் போடணும்னா அவர் மேலதான் போடணும் அப்படின்ற மாதிரி தாவீது பேசுறான். களத்துல யார் நிக்கிறா? தாவீது தான் நிக்கிறான். கோலியாத்துக்கு முன்னாடி அவன் நின்று பழியெல்லாம் ஆண்டவர் மேல போடுறான். கொலையை பண்ணிட்டு ஆண்டவர் மேல போட்டான். அவர் தான் சா வச்சாரு. நம்ம என்ன பண்றோம்? ஜனங்க களத்துக்கும் போறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. இவங்க போடுற சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் எனக்கு தேவையில்லை, நான் மட்டும் போட்டுக்கிறேன், மல்லு 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 மங்கம்மா ஆடுறேன், நான் மட்டும் சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை கூட என்ன பண்றாங்கன்னா முடிய பூச்சி அச்சுன்னுக்குறாங்க. பாத்துக்கிறீங்களா? ஒன்னு விடாது, அப்படி இப்படி ஈத்துன்னு பூச்சின்னு விடுனா கிரிப்பா பூச்சின்னு இருக்கும். லேடிஸ் முடிய பூச்சி அச்சுன்னு சொல்றேன். ஆம்பளைங்கன்னா சட்டையை பூச்சிப்பாங்க. உர்ரா உர்ரா உர்ரானா விட மாட்டாங்க. ஒரு நாயை நான் வீடியோவில் பார்த்தேன் பாருங்க. அது ஓனர் பக்கத்துல இருந்தா உருன்னு கொலைக்குது, ஒவ்வொரு இருந்து. அவன் ஓனர் அப்படி போயிட்ட பேரு அது திருட்டு மொழி. அந்த மாதிரி சண்டை போடுற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் சண்டை போட்டுனுக்குறாங்க. ஏன் சண்டை, ஏன் வாழ்க்கை, ஏன் நான், ஏன் பிரச்சனை அப்படின்னு. ஹலோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ போடுற சண்டைலாம் உன் சண்டை கிடையாது, அது ஏன் சண்டை. உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க, போ பேக் மாட்டின அப்படியே வேலை செஞ்சுட்டு ஃபீஸை கட்டு வா அப்படியே சொல்றீங்க. நீ 10 வயசு வரைக்கும், 10வது படிக்கிற வரைக்கும், எல்கேஜில இருந்து இல்லை பால்வாடியிலேருந்து நீ போ, என்ன பண்ற, உன்னை எடுத்துன்னு போயிட்டு அந்த மாவு மில்லில் விடுறேன், அந்த அட்டை கம்பெனியில் விடுறேன், அந்த இதெல்லாம் உனக்கு பெருக்கிற வேலை, தொடைக்கிற வேலை இதெல்லாம் செஞ்சுட்டு பேக் மாட்டின வேலை செஞ்சுட்டு அந்த ஃபீஸை முதல்ல கட்டிட்டு அப்படியே பச்சிட்டு வீட்டுக்கு வா நான் சொல்றீங்க. இதெல்லாம் நொட்ட தெரியுது. ஆனா கடவுள்கிட்ட வந்தா என்ன பண்றாங்க, எல்லாம் என் வாழ்க்கை எல்லாம் நான் தான். தயவு செய்து அந்த மாதிரி ஆயிடாதீங்க. இது எப்படின்னா, நீங்களே பேக மாட்டீங்கன்னு ஸ்கூலுக்கும் போய்கின்னு வேலைக்கு 2 பக்கமும் பார்க்குறது, வேலைக்கு போறதா ஸ்கூலுக்கு போறதா, ஸ்கூலுக்கு போறதா வேலைக்கு போறதா, அந்த மாதிரி கதை அது இல்லை. தாவீது சொல்றத சொல்லுங்க. ஏன் இப்ப சொல்ல சொன்னா தான் சண்டை ஆகுறது. சொல்லுங்க, சண்டை ஆகுறது, வாழ்க்கை ஆகுறது, உன் வாழ்க்கை கிடையாது. உன் பிள்ளையை பார்த்து எதனா அது தப்பு பண்ணிட்டு வச்சுன்னா நான் வெளுப்பு வளர்த்துக்கிறத அப்படின்ன மாட்டாங்க. அதே கதை தான். வாழ்க்கை பொறுப்பு ஃபுல்லா கர்த்தருடையது. ஆமே, உன் வாழ்க்கை எல்லாமே கர்த்தருடையது. இப்ப பிஸ்கெட் பிச்சு சாப்பிட்டாங்களே, அது யாரு துட்டு? ஏன் துட்டு தான். ஆனா அதுல உள்ள விளைஞ்சதெல்லாம் கர்த்தருது. தாவீது போய் களத்துல நின்ட்டான், ஆனா சண்டை யாருதுன்றான்? கர்த்தருது. அவர் பார்த்துப்பாரு அப்படின்றான். நான் என்ன பண்ண முடியாது. பவுல் சொல்ற மாதிரி நான் நட்டேன், அப்போலோ என்ன பண்ணான், சொயின் நீர் பாய்ச்சினான், விளைய செய்யறதோ கர்த்தர்ன்ட்டான். அந்த மாதிரி கர்த்தர் சொல்றாரு, இப்ப பிஸ்கெட் பாக்கெட்டு நீ தயாரிச்சது என்னது, அந்த பாக்கெட்டு, அந்த கவரு, அதில் இருக்கிற பிஸ்கெட்டு, அதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸு எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிட்டேன், சுட்டு அழகாக பேக் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதெல்லாம் நீ செஞ்சதுப்பா. அது உள்ள ஒன்று போட்ட பத்தியா, கோதுமை, மைதா மாவு, சக்கரை, இது எல்லாம் நான் உண்டாக்குறது, ஜாக்கிரதை அப்படின்ற கத்தை சொல்றாருப்பா. உன் வாழ்க்கை தான் மூச்சு விடுற பத்தியா, அது நான் குத்துது பா. உன் வாழ்க்கை தான் உங்களுக்குள்ள ஓடுது பத்தியா ரத்தம், அதை நான் படிச்சது பா. வாழ்க்கை உன் வாழ்க்கை தான்.
நீ வச்சு நீ இருக்கிற பத்தியா வீடு நம்மள சர்ச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டுறாங்க, சாமான கூட எடுக்க மாட்டுறாங்க. நீ இருக்கிற பத்தியா வீடு அது உந்துதான். ஆனா நிலம் எந்து நான் உண்டாக்குன பூமி. நீ எப்படி நீ வந்து எதெல்லாம் நிராகரிச்சுட்டு எனக்கு கடவுளே வேணும், எதுவுமே வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லிட்டு என் வாழ்க்கை நான் வாழ்ந்துப்பேன்னு சொல்லிட்டு பெத்த பேச்சு பேசுற கொன்றுவ ராஸ்கல். நானும் கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட சேர்த்துக்க, என்ன சேர்த்துக்கப்பா, உன் கூட என்ன சேர்த்துக்கினா தான் வாழ்க்கை. கோலியாத்துல கொல்ல முடியும், சொல்லுங்க, கோலியாத்த கொல்ல முடியும். நீ ஒண்டியா போய் என்ன பண்ணாத, அவங்ககிட்ட தலையை ஊத்துறாது, பெரிய கத்தி வச்சுக்கிறான், ஒரே சீவிடுவான், ஜாக்கிரதையாரு. அதனால நீ என்ன பண்ணு, என்னையும் கூட சேர்த்துக்கோ. சொல்லுங்க, நான் ஆண்டவரை கூட சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கெல்லாம் எதெல்லாம் பண்ண கூட வாடி பயமாக்குது அப்படின்றல அதே மாதிரிதான் இதுவான். இருட்டாக்குதுரி பயமாக்குதுரின்றல அதே போலதான். இப்ப எதனா பிரச்சனை வந்தாரு அவனை கூப்பிடு, அவன அண்ணனை கூப்பிடு, அப்பாவை கூப்பிட்டு, அம்மாவை கூப்பிட்டுன்றல அதே போல வாழ்க்கை பிரச்சனைல கர்த்தரை கூப்பிடு. ஆமென். இவன் என்ன சொல்றான், ஊர் ஜனமே பயந்து இருக்குது, எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களு எவ்வளவு பெருசா நிக்கிறாங்க பணமர ஹைட்ல அப்படின்னு நின்னுக்குது. அதுங்களை என்ன நினைச்சுனுக்குது, கடவுள் என் கூட இல்லை, நான் மட்டும் தான் நினைச்சுனுக்குது, பயந்து நிறுதுறாங்க. ஆனா இவன் என்னத்தம்மா பண்ணா, சின்ன பையங்க தாவீது 16-17 வயசு பையன் 17ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். பார்த்தா பெரிய பணம் மரத்தா அச்சு சாச்சிட்டு வந்துட்டான். எப்படின்னு கதையை கேட்டா அவன் என்ன பார்த்தோம்னா கர்த்தர் ஆண்டவர்ன்ட்டான். இப்ப இப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல போனோன்னு டீன் அப்படின்ட்டாரு. டீன் டன் 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 நடக்குது எல்லாமே, வேலை எல்லாமே. அதே போலதான் நம்ம என்ன பண்ணோம், ஏசு 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 ஏசப்பா ஏசப்பா ஆண்டவர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துன்னு வாழ்க்கையில சொல்லிட்டே இருந்தா வாழ்க்கையில எதையும் வந்து பெருசா பார்க்க மாட்டீங்க, அச்சு தும்சம் பண்றது. ஆமென். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இயேசு 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 இயேசுன்னு சொல்றத நல்லா ரெக்கார்ட் பண்ணி இந்த காய்கறி எல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீட்டில் வச்சுட்டோன்னு பார்க்குறேன். அந்த இயேசுன்ற வார்த்தையை சொல்லும் போதே நல்லா இருக்குது. என் பிரச்சனை ஏசப்பா பிரச்சனை, என் பிரச்சனை ஏசப்பா பிரச்சனை, என் பிரச்சனை ஏசப்பா பிரச்சனை. யாரா ரெக்கார்ட் பண்ணி போடுங்கப்பா. என் பிரச்சனை இல்லை, என் பிரச்சனை கிடையாது, ஏசப்பா பிரச்சனை. இப்ப ஜனங்களுக்கு ஏன் பிரச்சனையா இருக்கு, நம்ம வாழ்க்கை ஏன் கஷ்டமா இருக்கு தெரியுமா, எல்லாம் என் பிரச்சனை. ஏய் சேர்த்துக்கப்பா, ஏசப்பாவை கூட சேர்த்துக்கோ. அதனால தான் ஏன் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியை காட்டுறாரு. மாட்டு வண்டியை காட்டி சொல்றாரு, என் நுகம். மாட்டு வண்டிக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, மேல அந்த கொம்பு 2 மாடு இருக்கும். 2 மாடுக்கு என்ன பண்ணுவாங்க, தூக்கி அந்த திமிரில் போட்டுருவாங்க, டொயின்னு. அது மாட்டி என்ன பண்ணும், வலின்னு வலிச்சுன்னு போகும். அந்த மாதிரி என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குது. எப்படின்னா இயேசு வந்து அனுபவமான ஆளு. யாரு, இயேசு கிறிஸ்து அனுபவமான ஆளு. அந்த இயற்கையாவே மாட்டு வண்டியில வந்து 2 மாடு போடுற அந்த மாட்டு வண்டியில வந்து ஒரு புது மாடை போடணும்னா பழைய மாடை கூட சேர்த்து தான் போடுவாங்க. 2 புது மாடை விட்டா சாகிக்கிறதுலாம் தள்ளின்னு போயிடும், வலிச்சுன்னு போயிடும். 2 மாடம் புது மாடு. இவரும் டிரைவரும் சேர்ந்து போயிடுவார் பழத்துக்கு, இல்லை ஏறிக்கின்னு எங்கன்னா வலிச்சுன்னு ஓடுறோம். அதனால ஒரு அனுபவமான மாடு கூட புது மாடை சேர்ப்பாங்க. அது எங்கன்னா வலிச்சதுன்னு வச்சுக்க, ஏய் நான் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அது வலிச்சுன்னு போகுமா. அது எங்கன்னா போச்சுன்னா கூட விடாதான். திமிர் எடுத்துன்னு ஓட பத்தியா, திமிரில் ஓடாது. இது பூச்சி வலிச்சுன்னு நிற்குமா அப்படியே. அதுக்கு லகுவா இருக்குமா புது மாடு. அதனால தான் ஏசு சொல்றாரு, மாடப்பா அது நுகத்தப்பா, அது வெயிட்டா மேலே இருக்குதா, என் நுகம் மெதுவா இருக்குமா, இந்த மாட்டுக்கு லகுவா இருக்குமா. ஏசப்பா கிட்ட வந்தீங்கன்னா வாழ்க்கை பாருனா லகுவாயிடும். நான் கிண்டலா பேசுறேன், ரொம்ப வாழ்க்கையில சீரியஸான மேட்டரா பேசுறேன். கஷ்டப்பட்டு கலைஞர்கள் பத்தியா, வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த தகர டப்பா டோரு, எல்லா டோருக்கு பின்னாடியும் பிரச்சனை இருக்குது, ஆனால் வரமாட்டுறாங்க.
நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இனிமேல் தான் எல்லா வீட்டுக்கும் போய் சொல்லணும். வருவாங்க, நம்பிக்கை இருக்குது. எல்லா இந்த தகரத்துக்கு பின்னாடி பிரச்சனை இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பதில் இயேசு கிறிஸ்து தான். இந்த 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 நுகத்தை அவர் கிட்ட போய் இப்படி மாட்டிக்கிட்டான்னு வைங்கள, அவங்க பாரமா இருக்கிறதெல்லாம் லகுவாயிடும். என் நுகம் மெதுவா இருக்குமா, அது மெதுவா இருக்குமா. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணு வந்துடும். அந்த மாடுக்கு அந்த இடம் அப்படியே ரஃப் ஆகிடும். ஆனால் ஏன் சொல்ற ரஃப் ஆகாது, என்கிட்ட வந்தீங்கன்னா ரஃப் ஆகாது, அது அப்படியே மெதுவாக இருக்கும். எல்லா வார்த்தையும் அவரும் ஏற்றுக்கிறாருல, கூட இருக்கிறாருல. மாடு மாதிரி பெரிய மாடு, அந்த அனுபவம் வாய்ந்த மாடு மாதிரி அவர் வாழ்க்கை கூட இருக்கும்போது லகுவாயிடும். இந்த மாடு சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் சும்மா சும்மா பேச்சுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த நுகம் மெதுவாக இருக்குதான். சுமை அது மெதுவாக இருந்தாலும் சுமை லகுவாக தானே இருக்கும் இல்லையா? நான் பார்ப்பேன் இந்த சென்ட்ரல் பிரிட்ஜில், தெரியலன்னா சென்ட்ரல் பிரிட்ஜில் அடிப்போம். அது வேற அடியில் வேற அந்த இரும்பு வேற போட்டிருப்போம், நெருப்பு வரும் அந்த மாட்டு கால்லேருந்து, வலிக்கும். அந்த மூட்டையை வச்சு இப்பெல்லாம் அந்த அளவுக்கு போகிறதில்ல. இப்பெல்லாம் மாட்டு வண்டியை சரியா பார்க்க முடியல. அவ்வளோ மூட்டையை இழுத்துன்னு போவோம் பாருங்க மாடு. அது ஏறுறதுக்கு அடிப்பான், குத்துவான், திருப்பி வச்சு குத்துவான். பின்னாடி அந்த தொடையில அடிப்பான், பட்டுன்னு அடிப்பான். அது அது ஏற்ற முடியாம ஏற்றிட்டு போவான் அந்த மாடு. இப்படிதான் ஜனங்க கஷ்டப்பட்டு இருக்கிறான். பிசாசுன்றவன் போட்டு குத்தின்னு இருக்கிறான் பின்னாடி, திருப்பி வச்சு குத்துறான், வாழை போட்டு முறுக்குறான், இதெல்லாம் பண்றான். ஜனங்க ஐயோ ஐயோ என் வாழ்க்கையே இப்படி இருக்குது, நான் யாருக்கிட்ட போய் அடிச்சுக்குவேன்? தாவீதப்பா, யுத்தம் கர்த்தருடையது, வாழ்க்கை கர்த்தருடையது, இந்த மூச்சு காத்து கர்த்தருடையது, வெளியே சுவாசிக்கிற அனுபவிக்கிற காத்தம் அவர் படிச்சது. உள்ள இருந்து நான் உடனே 24 hours பிளக் 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 நச்சுன்னு இருக்குது. இந்த இருதயமும் அவருது, ரத்தமும் அவருது, சாப்பிட்ற பொருளும் அவருது. வாழ்க்கையில் அவர் மட்டும் வேணாம். நல்லா இருக்குது கதை, நல்லா இருக்குது நுர நாட்டியம். இந்த மாதிரியா சொல்றது? கடவுளுக்கு கொஞ்சம் இடம் கொடுன்ற கடவுள். பா கொஞ்சம் இடம் கொடு, என் சுமை மெதுவா இருக்கும், என் முகம் லகுவா இருக்கும். என்ன பண்ற? இடம் கொடுத்தீங்கன்னா அப்பா சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். சும்மா ஓயாம வேலை 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 வேலைன்னு போயிட்டு கூடாது. நிறைய பேர் என்ன நினைச்சீங்கன்னா, வேலைக்கே போயினே இருந்தா பாக்கெட்டு புஷ்ஷுன்னு வீங்கின்னு வரணும்னு நினைப்பேன். ஆவாது. இப்படி பிஸ்ஸுன்னு வீங்கின்னு வருது, புஷ்ஷுன்னு எங்கன்னா இதுனா எதனா ஆச்சுன்னா பஸ்ஸுன்னு போயிடும். அதனால ஒரு நாள் ரெஸ்ட் விடணும். கடவுளுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும் போது அவர் வரார், உள்ள வந்து ரெஸ்ட் கொடுக்குறாரு, இலைப்பாறுதலை கொடுக்குறாரு, ஓய்வை கொடுக்குறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட்ல போகாம வாழ்க்கை படிக்கட்டில் ஏறினுக்கிறாங்க. 3வது மாடி 4வது மாடி 5வது மாடின்னு ஏறினு மூச்சு வாங்கினுக்குது வாழ்க்கை. அம்மாவா லிஃப்ட் யூஸ் பண்ணு, இயேசு கிறிஸ்துன்ற லிஃப்ட்ல வா, யூஸ் பண்ணு. மூச்சம் வாங்காது. இல்லை எந்த நேரத்தில் கரண்ட் போகணும், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத காரியம். வா ஏறு, நீ மேலே போகிறதுக்கு லிஃப்ட் விட்டாங்கிற, வா ஏறிக்கோ, சவாரி பண்ணு அப்படின்னு கருத்தை சொல்ற. ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பெருமை பாருங்க, வராது இருக்குது. கர்த்தர்கிட்ட வராது இருக்குது. பெருமை உள்ள ஆளு சேர மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, என் இஷ்டம், என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துப்பேன். மீன் பார்த்து தண்ணிக்கிட்ட பேசுது, எனக்கு நீ வேணாம். மரம் பார்த்து மண்ணுக்கிட்ட பேசுது, நீ எனக்கு வேணாம், போ சாவு அப்படின்னு தண்ணி. மரத்தை பார்த்து மண்ணு சொல்லு, போ பட்டுன்னு போ அப்படின்னா, இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாவேன்.
கர்த்தர் பார்த்து சொல்ற வார்த்தை தான், நீ என் கூட இருந்தா ஜீவன் உள்ளவனா இருப்ப. ஆமென். ஜீவன் உள்ளவனா இருப்ப. நான் கூட அப்படிதான் திமிரத்தை அழிஞ்சுன்னு நம்ம என் வாலிப வயசை நான் எப்படி கொடுக்குறது போறாங்க. வாலிப வயசு என் வாலிப வயசை நான் எப்படி கொடுக்குறது? குத்தனா இவனுங்க நம்ம ஏமாத்திடுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, மூளை செலவு செஞ்சிருவாங்க. போகக்கூடாது. போனா மற்ற கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா, அவர் ரொம்ப உத்தமன், ரொம்ப நல்லவர், ஏன்னா கஷ்டத்துல ரொம்ப உதவி செய்வார். நீ ஒரு 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 5 நாளுக்கு அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு பாரு. மச்சான், எங்க அம்மா திட்டுறாங்கடா, ஒரு மாதிரி பேசுறாங்கடா, நான் என்னையே தண்ட சொல்றாங்கடா, மச்சான் கிளம்புடா அப்படின்வான். அவர் சொல்லுவார், இவர் கிண்டல் பண்ணுவார். யாரு? இவர் இயேசுகிட்ட வந்தா அவர் கிண்டல் பண்ணுவார். ஆமா, ரொம்ப நல்லவங்க சுத்தி இருக்கிறது. இதெல்லாம் தெரு பிரசனத்துல பண்ணணும்னு பாக்குறேன். நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நெக்குலா பேசுறான், நெக்குலா பேசுறான். நான் நெக்குலா பேசுறேன்னா உன் வாழ்க்கை நெக்குலா இருக்குதா? உண்மைதானே? உண்மைதானே? ஏன்னா எல்லாரும் வந்து சொல்லிட்டு போறாங்க, அதாவது போது பேர ஒரு கூட்டம் சொல்லுனே போது, கத்தினே போகுது, நம்ம காதல வாங்காத மாதிரி இருக்குது. இப்படி சொன்னாதான் ஏறும். கொஞ்சமாவது கேட்பாங்க காது கொடுத்து. இது பேசுறத விட சில பேர் கேட்டுனது. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன சேர்த்துக்கோ சண்டையில, பழியெல்லாம் என் மேல போடுன்ற. எவ்வளவு நல்ல கர்த்தர் பத்தியா? சிலுவை மேல போடுறாரு பழிய. வா, உன் பாவத்தை நான் சுமந்தேன், உன் தண்டனை நான் ஏற்றுக்கொண்டேன், நீ வாப்பா, நீ வந்து எனக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுத்து பாரு, அப்ப சொல்லுவ வாழ்க்கை சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, இப்பதான் எனக்கு உயிரே வந்தது அப்படின்னு சொல்லு. நான் சில காரியங்களை விளையாட்டா பேசுனேன், கொஞ்சம் சீரியஸா பேசுனேன், என்ன ஆயிடும், தூக்கம் வந்துடும். ஏன்னா இப்படிதான் பேச சொல்லி ஒரு பேட்டர்னை கொடுத்துக்கிறார். நம்ம இது போடுவோம் பார்த்தீங்களா, இந்த புள்ளியெல்லாம் சேர்க்கறது, இந்த மாரி சேர்த்தா தான் உங்க மொபைல்ல பார்க்க முடியுது, இல்லைன்னா பார்க்க முடியாது, தூக்கம் வந்துடும். இந்த ஒரு வார்த்தைய பார்ப்போம். நிறைய வசனங்களை எழுதின வந்தா பிரசங்கம் 12 ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. 12 ஆயிடுச்சு. ஓகே, இது ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு முடிச்சிடலாம். மெயினா நம்ம உதவியை நாடி போகும்போது வெட்கப்பட விட மாட்டார் காத்து. ஆமென். மார்க் 15:21. சீக்கிரம் முடிச்சிடலாம். பின்பு இயேசு மார்க் 15 மத்தேயு 15:21 வாசிக்கிறேன், நானே வாசித்தேன். மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்போது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி நல்லவென்று வென்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யும். என்ன சொல்லுங்க, வாயத்திலிருந்து சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு என்று அவரை பணிந்து கொண்டார். இது வந்து இயேசு முன்னாடி வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பணிந்து கொண்டார். அப்படி பணிந்து கொள்ளும் போது அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும், இப்பவுமே நாய் வந்துச்ச, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றான். பாருங்க, இயேசு கிட்ட உதவி கேட்கிறான். அவ பெண் பிள்ளை வந்து சாவர நிலைமையில இருக்கு.
சாவர நிலைமையில இருக்கு, வியாதிப்பட்டு இருக்குது போல. இயேசுக்கிட்ட வந்து இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருடைய இனத்தில் இருக்கிற ஆள் கிடையாது. இவன் வேற ஒரு ஆள் இவன். அதனால இயேசு ரொம்ப 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 அவளை வந்து ரொம்ப விசுவாசத்தை தூண்டுறாரு. அதே சமயத்தில் அவர் வந்து ரொம்ப அசட்டை பண்ற மாதிரி பண்றாரு. இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா இயேசுன்னா? ஆமா, பண்ணுவார். சில சமயங்களில் வந்து உங்களை அசட்டை பண்ணாங்கன்னா கவனிக்கணும். சர்ச்சில் சில பாஸ்ட்டுங்க வந்து அசட்டை பண்ணுறாங்க. ஒருத்தர் கேள்விப்பட்டேன் பாருங்க. அவன் வந்து சர்ச்சில் போய் வேலை செய்யறதுக்கு போய்க்கிறான். சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுருந்துருக்கான். பாஸ்ட் வந்து உட்டுக்கட்டில் வச்சுக்கிறாரு. அவன் இந்தமாரி பாஸ்ட்டுங்களாம் இருப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாஸ்ட் உட்டுக்கட்டிலே வச்சிருக்கிறாரு பையனை போட்டு, சித்திரப்பட்ட பையன். அவன் சொல்கிறான், இந்த பாஸ்ட் எதுவுமே அச்சாருனா, நான் சின்ன வயசுலேருந்தே நான் அந்த சர்ச்சில் தான் இருந்தேன். நான் காலையில் ஏந்திரலன்னு சொல்லிட்டு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். அவனுக்குள்ள அந்த வேதனை. அப்போ தான் நானும் சுரேஷ் பாஸ்ட்டும் பேசினவங்க சொன்னான், சுரேஷ் சூப்பராக அவனுக்கு ஆலோசனை சொல்லிக்கிறேன். நீ என்ன பண்ணியிருக்கக்கூடாது, சர்ச்சை விட்டு வந்திருக்கக்கூடாது, வேறு சர்ச்சைக்குன்னா போயிருக்கணும். ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்டர் தப்புன்னு சொல்லிட்டு கடவுளை விட்டு ஓடிடுறாங்க. இது நான் கதையாகுது. மூட்டை பூச்சிக்கு பயந்துன்னு வீட்டை கொளுத்துற கதை இது. பாஸ்டர் தப்புன்னா பாஸ்டர் மேலே கோவப்படு. அதுக்குன்னு சர்ச்சைக்கு வராமல் போயிடுவியா? உங்களுக்கு கூட சில விஷயம் பாராட்டணும். எதனா ஒரு சர்ச்சையில் போய் பூந்துது, அவ்வளோதான். பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கணும். வழி தேடணும், கடவுளை ஆராதிக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு ஓடிடணும். கடவுளை தேடி ஓடிடணும். இவர் தப்பு, இவரும் தப்பு, இவருக்கு பின்னாடி வேலை செய்யறார ஆண்டவர் அவரும் தப்பு. இதுதான் கதையாகுது. அவனுக்கு சரியான ஆலோசனை அவர் கொடுத்தாரு பாருங்க. என்ன சொல்லியிருக்காரு, தம்பி அவரு தப்பு செஞ்சதுக்கு நீ கடவுளை விட்டுருக்க கூடாது. நீ கடவுளை தேடி இருந்தா நேரம் ஆண்டவர் உன் வாழ்க்கையை உயர்த்திட்டு இருப்ப. நீ அங்கே வேலை செஞ்சல, அது கடவுளுக்காக தானே வேலை செஞ்ச. அப்போ நீ அவர்கிட்ட நீ கோச்சின்னு வந்திருந்தீங்கன்னா நீ அவருக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்க. நீ கடவுளுக்காக வேலை செஞ்சன்னா வேற சர்ச்சைக்கு போயிருப்ப. வேற யாருக்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, உன்னை வழி நடத்தியிருப்பார். அதனால தான் பாருங்க, நம்ம சர்ச்சைக்கு நம்ம யாரையும் வர வேணாம்னு சொல்ல, பார்க்க போனால் அது மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒரு ஆளுகளெல்லாம் வந்து பயமா இருக்குது. வந்தாங்கன்னா ஐயோ நம்ம சர்ச்சையை கற்றுருவாங்க. வரேன்னு வேற சொன்னாங்க, வரல. நான் கொஞ்சம் ஏன்னா அதை நம்ம சமாளிச்சிருவோம், அது வேற கதை. ஆண்டவர் பார்க்குறாரு. சில சமயங்கள்ல ஆளுங்களை பகுத்தாராய். கடவுளை பிடிக்கிறியா, சர்ச்சை ஜனங்களை பிடிக்கிறியா, இல்லை பாஸ்டரை பிடிக்கிறியா? யாரை பிடிச்சது? நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. அதனால தான் நான் அப்போதான் நினைச்சேன், அப்பா வளர்ந்து வரும்போது நம்ம ஒரு காலமும் ஒருத்தர்கிட்டையும் இந்த மாதிரி சர்ச்சை நடத்தும் போது இவர் இந்த மாதிரி பண்ணாரு, இந்த பாஸ்டர் என்னை இப்படி பண்ணாருன்னு சொல்லி என்னை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நான் நடந்தேன். ஒரு பாஸ்டரை எப்படி பார்க்குறாங்க தெரியுங்களா? நான் இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு பாஸ்டரை கடவுளுக்கு பாதியாக பார்க்குறாங்க ஜனங்க. அதான் உண்மை. கடவுளுக்கு பாதியாக அந்த இடத்த கொடுத்து அந்த மனுஷனை மதிக்கிறான். அவன் எந்த அளவுக்கு நடந்தது. முட்டுக்கட்டிலே அடிப்பேன். இன்னொரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் இது வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை காதில் விழுந்தினார். வாட்ச்மேனை பலார்னு அடிச்சாராம். பெரிய பாஸ்டர். இப்போ அது உண்மையாத்து பொய்யா தெரில, பலார்னு வச்சுக்கிறேன். அப்போதான் நினச்சேன், ஆண்டவர் இந்த கை சர்ச்சைன்னு வந்துட்டேன், இனிமேல் யார் மேலே கையை வைக்கக்கூடாது. யார் இந்த வாய் கூட கரெக்டாக இருக்கணும். ஒரு சமயம் வாய் கூட சும்மா இருக்காது. வாயும் கரெக்டாக வச்சுக்கின்னு என்ன பண்ணணும், ஜனங்களை நடத்தணும் ஆண்டவர். ஏன்னா நீங்கள் பேசுகிறத நான் பேசணும். அப்படிதான் ஜனங்க என்ன பார்க்குறேன்.
அது போல நான் நடந்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த 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 கானான ஸ்திரிய ஆண்டவர் சோதிக்கிறார், ஓவரா சோதிக்கிறார். கிளம்பு கிளம்பு, உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவள அது உதாரணம் வேற கொடுக்குறாரு, நாய் உதாரணம். வேற பிள்ளைக்கு 48 தட்டில் இருக்கிற பிள்ளைக்கு வச்ச சோறு எடுத்து நாய்க்குட்டிக்கெல்லாம் போட முடியாது அப்படின்னு அவ பார்க்குறான். நீ என்ன என்ன வேணா நினச்சிக்காண்டவரை என்ன பண்ண, டேபிள்லேருந்து விழும் பத்தியா, அதை என்ன பண்ண நாய் சாப்பிடல, அது போல எனக்கு சின்னதாக பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே ஏசு சொன்ன வார்த்தையை கவனிங்க. ஏசு சொல்றாரு, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தாங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க, தூண்டி விட்டு பாராட்டுறாரு. ஒரு மாதிரி பேசுறாரு, கேவலமா பேசிட்டு எப்படி பேசுறாரு பாருங்களேன். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. இந்த வார்த்தையை நான் எடுக்கும்போது ஆண்டவர் அந்த அந்த ஸ்திரியை பார்த்து, நீ சொல்லு, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெருசு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மக சுஸ்தமானார். அதனால சில சமயங்கள்ல விடக்கூடாது. வைராக்கியமா, கர்த்தருக்கு வைராக்கியமா நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாராவது சொல்லியிருந்தா, என்னதமா இந்த ஆள் இந்த மாதிரி உதாரணமா கொடுத்து நம்மள ஒரு மாதிரி பேசுறாரு, என் மக சாவதே பெற்று, இந்த மாதிரி பெருமை உள்ள எப்படி நம்ம பேசுவோம், இவங்கிட்டலாம் போறதுக்கு நான் சாவது பெற்று அப்படின்னு பேசும், பெருமை அப்படி பேசும். பார்த்துருக்கீங்களா? இவன் காலில் எல்லாம் போயிட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு வாங்க. என்னது? ஏன்னா பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஒரு வார்த்தையை சொன்னாலும் இவன் என்ன பண்றான், விட மாட்டான். சுகம் வேணும், தன்னை தாழ்த்துறான், ஆண்டவர்கிட்ட தாழ்த்துறான், பணிதான். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த மாதிரி பணிவும் விடாமுயற்சியும் அவரை பார்க்கிற அந்த பார்வையும் உங்ககிட்ட அப்படியே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஜெபம் அப்படி